கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி பூணூல் எடுத்து நான் கவல் பிராமணன் என்று காட்டியது. ஒரு தலைவன் இருக்குதா இல்லையா? நடுவர் அவர்களே, இருக்குதா இல்லையா? நடுவருக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க நல்லா நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க? நீங்க திமுகவை அஞ்சினீங்களா? உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே, காங்கிரஸ் யார் உங்களுக்கு? காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும், பிச்சை எடுக்க கூட லாயக்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா? சொல்லுங்கள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலையினும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாத இளங்கோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை, உயிரியல் உண்மையை விபச்சாரி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிஸில் இருந்து லியோ டால்ஸ்டாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை இது திருக்குறள் வள்ளுவன் ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா? தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தமிழர் என்று பேசுவது இங்கே இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா? நீங்க அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஸ்பாட்ல அந்த இடத்துல பெரியார மிக மிக தாக்கி பேசுனீங்க. தாக்கி சரி, பேசி முடி, கேள்வியை சொல்லுங்க. அதனால பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அடுத்து கரூர் பிரச்சனையில விஜய் அவருக்கு அரசியல் இது பத்தாது அப்படின்ட்டீங்க. பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சி வாழ அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்க இருவரும் செய்றீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. இது 2 பேருமே நீங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள். தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன். இதுல ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இங்க எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது, எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா, பொதுவா திமுகவை நீங்க எதிர்த்தீங்க, திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது, பிஜேபி ஆளு RSS கைக்கூலி, இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சி. RSS பிஜேபி எதிர்த்தால் கிறிஸ்தவ இஸ்லாமிய கூலி. ரொம்ப நாளா என்ன அளவுக்கு கூலி வாங்கினவே இந்த நாட்டில் யாரும் இருக்க முடியாது. ஆள் கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி, இது கிறிஸ்தவ கைக்கூலி. இந்த இதுல இப்ப அதிமுகவை எடுத்தீங்கன்னா அது திமுக பி டீம். இப்போதைக்கு நீங்க இப்ப தம்பி விஜயை நம்ம எதிர்க்கிறதுங்கிறது வேற. எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக இது காங்கிரஸ் எல்லாம் நாங்க எதிர்த்தோம், தம்பி எதிர்க்கல, கேள்விகளை எழுப்புறோம், அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்றாங்க. இப்ப அவரை எதிர்த்தா இப்ப திமுக பி டீம் திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க. அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை, யாராவது அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம சொல்றது என்ன? அதுல ஐயா கேட்டதுக்கு சொல்ல, பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு. யாருக்கு லாபம் எதுன்னு நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக, திமுகவுக்கு சார்பாக, பிஜேபிக்கு சார்பாக, இவருக்கு சார்பாக, எவருக்கும் சார்பாக வரல. நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக, இந்த மண்ணுக்கு சார்பாக, எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள்.
அதனால இந்த சார்பு அரசியல், இந்த பதவி பணம், இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை. நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத, பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு, அது ஏன் தமிழருக்கு ஆதரவா வரும் நீங்க நினைக்கல? பெரியாரின் கோட்பாடு, பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள்? நமது முன்னவர்கள், நம்முடைய தாத்தா தேவினைய பாவாணர் ஆய்வை கூட விடுங்கள், அவர் நம்மவர், நம் தாத்தா. நம்மவர்கள் சொல்லுகிறது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது உலகின் முதன் மொழி. இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார், அலெக்ஸ் கொல்லியர். முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகோனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை, உலக அறிஞர்கள் சொல்வதை, உலகத்தில் சீராசை, சந்தம், யாப்பு, தொடை, இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள், சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? அதே கவிஞன் சொல்கிறார், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இப்படி ஆகச் சிறந்த இலக்கிய வளமை, வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும், பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா? சொல்லுங்கள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலையிலும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாத இளங்கோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை, உயிரியல் உண்மையை விபச்சாரி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலகம் மறை, உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிஸிலிருந்து லியோ டால்ஸ்டாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை இது திருக்குறள் வள்ளுவன் ஒரு ஆடி அடிமை, பார்ப்பன, கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை, பார்ப்பன, கைக்கூலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தமிழர் என்று பேசுவது இங்கே இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா, இல்லையா? ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது ஏன்? தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தது ஏன்? இனாபிமானம் கூடாது என்று சொன்ன அவர் பணாபிமானம் கொண்டிருந்தது ஏன்? ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஆரிய பார்ப்பனன் உன்னையே தாசி மகன் என்று எழுதி வைத்து விட்டானே, வேசி மகன் என்று சொல்கிறானே, உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான், நான் சொல்லிவிட்டான். என்னை மட்டும் சொன்னானா? உன்னையே சொல்லிவிட்டான், உங்களை சொல்லிவிட்டான். தமிழர்கள் உங்களை தாசி மகன், உங்களை வேசி மகன், உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரே, அப்ப உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமா, இயலாதா? என்னை எழுதிட்டான், அப்ப உங்களை எழுதல, அப்ப என்னிலும் நீ மேலானவன். நீ இதே கருத்தை என்ன அம்பேத்கர் சொல்கிறார். அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாடிலே அந்த பிராமணன், சத்திரியன், சூத்திரன், வைசியன், சூத்திரன், இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்குடா, இழிவான வர்ணம், பஞ்சமரன்ட்டு. அதான்டா மிக கொடுமைன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அதில் சொல்லுகிறார், இந்த சூத்திரம், நான் சொல்ற சூத்திர வர்ணாசிரமம் எல்லா மொழி வழி தேசிய இனத்தில் இருக்குது. மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, மராட்டியத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்கிறது, எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் விட்டு தமிழன் உன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்ப மத்தவன் இல்லை. என் மொழியில் உன் மொழியில என்ன இருக்கு, உன் மொழியில என்ன இருக்கு, உன் மொழியில என்ன இருக்குன்னா, அருகிலே இருக்கிறார் கன்னடர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் தெலுங்கர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா?
அருகிலே இருக்கிறார் மலையாளி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் குஜராத்தி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மராட்டியர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் இந்திக்காரர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? எப்படி சொல்வது? இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? பார்ப்பனன் பார்ப்பனன் யார் யார் நமக்கு எதிரி? பார்ப்பனன், நம்மில் கீழான மக்கள். அன்பு தம்பி தங்கிகள் அருமை உடன் பிறந்தார்கள், கவனிக்கணும். பார்ப்பனன், நம்மில் கீழான மக்கள். யார் அந்த நம்மில் கீழான மக்கள்? அந்த நம்மில், எந்த நம்மில்? யார் நம்மில்? நம்மில் கீழான மக்கள் யார்? கிறிஸ்தவர், இஸ்லாமியர். இந்த 4 கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி. நம்மில் கீழானவன் யார்? யார்? உங்களில் கீழானவன் யார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியன் நமக்கு எதிரி என்றால் நமக்கு யார் அந்த நமக்கு? இந்த கேள்வி எழுமா இயலாதா? இந்த கேள்விகளை எழுப்பினால் RSS பிஜேபிக்கு ஆதரவு என்றால் ஏன் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாக வராது என்று நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள்? நான் பேசுவது எவனுக்கமாக அல்ல, இவனுக்காகத்தான். என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மான தமிழ் மக்களுக்காக, மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான். இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை. ஆயுதம் என்று துவக்காந்தி வீசினான், போராடினான். அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெருமக்கள் எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான், உடலை தீக்கி இறையிட்டான். கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழுக்காக போராடி செத்தான். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம், எவனுக்காகவும் நிற்கலை. அதை முதலை நாங்கள் வீசுகிற வாள் எவரையும் வீழ்த்தல்ல, வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா அவனுக்கு ஆதரவாயிரும் இவனுக்கு ஆதரவாயிரும். நான் வேலை தூக்கினேன், நான் வேலையடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன். அது என் முருகப்பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல, என் மூதாதை, என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன். மறுக்க முடியல ஒரு வயலும். அதுவரை இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது? அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்டாட்சியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்புகளிலும் என் முருகன், என் மூதாதை தான் இன்னைக்கு அச்சிடப்படுகிறான். மறுப்பவர் யார்? யார்? நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னையை நீ இந்து முன்னணியா, நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன். காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள்? குறுக்கே ஒரு காவாயை வெட்டினால் தான் நெருப்பு தடுக்கப்படும். அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனுங்க. என் முருகனை வேல் வேல் வெற்றி வேல் சத்தா. என்னை விமர்சித்து எழுதினார்கள் முரசொலியிலே பக்கம் பக்கமாக. சரியாக ஓராண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார்கள். இல்லையா? ஆமாவா? முருகனுக்கு மாநாடு, திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை. அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு 50,000 பேருக்கு வெதுவென்று இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள். திருப்பி RSS பிஜேபி இந்து முருகன் மாநாடுன்னு அரோகரான என் பாட்ட முருகன் முகமாவின் பேரை என் முகம் தான் வந்துச்சு, போட்டு போயிட்டான். ஏன்னா உனக்கு இறை, உனக்கு கடவுள், எனக்கு என் பாட்டன், என் ரத்தம், என் உறவினன் என்று நீ பிரிக்க முடியல. தோத்து போனேன். எங்க இருந்தார் உங்க பெரியார்? பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன? கோயிலுக்குள்ள போகாத, பிராமணர்கள் இங்க உள்ள வராத, அது தீட்டு, இவன் உள்ள போகாத, முட்டாள்தனம். கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, அது வரலாற்று பேராவணம், வெறும் வழிபாட்டு தலம் அல்ல. உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன், முருகன் சிவன் என் முன்னவன். அவன் அங்க போகாதன். அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்குது எல்லாம். அதப்புறம் போகாதுன்னு வெளியேற்றி வா வா கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில கட்டடிச்சு ஓம் பாடிக்கிட்டு இருக்கான். கோயில இருந்து வெளியேற்றி புதகுடியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள், இந்த பகுத்தறிவு திலகங்கள். அவரை பேசுறதுன்னா என்ன? நீங்கள் இன்று பெரியார் இளம் வயதிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதிபதியாக கொண்டு போய் செத்தவன். என் இனம் செத்த பிறகு முடிவு பண்ண இவன் நமக்கானவன் இல்ல, இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல. அப்ப என்ன முடிவு வருது? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன். என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள். அதான் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை.
இது கட்சி கிடையாது. உடன் பிறந்தார்களே, சீருடை அணியாத ஆயுதம் எந்தாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு, அவருக்கு ஆதரவு அப்படின்னா, பிஜேபி தனியா நிக்கட்டும், நானும் தனியா நிக்கிறேன், என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க. திமுகவே நிக்கட்டும். திமுக 75 ஆண்டு ஒரே சின்னம் உதயசூரியன், புறையோடிய கட்டமைப்பு சின்னம், அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் எல்லாம் அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு. தனியா நீங்கள் நிப்ப, நான் நிப்போம். ஆனால் ₹1 ஓட்டு காசு கொடுக்க, எவன் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். பாத்துருவோம். ஐயா, புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது, முயற்சியில் வளர்றவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு. நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைதட்டா அப்படி நடிக்கிறார், இப்படி ஆடுறாரு, அதுல வரல. நாங்க, நீங்க சொல்றீங்க 2 பேரும் திரைத்துறையில இருந்து வந்தவன். ஆமா, நான் ரசிகர்களை சந்திக்கல, மக்களை சந்தித்தேன். என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம், போராளிகள் கூட்டம், கொள்கையாளனின் கூட்டம். நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல, மணிகள், நெல் மணிகள். ஒன்று விதைத்தால் 1000 ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும். அதனால மறுகேள்வி ஏதோ வைத்தீங்க நீங்க. மறுகேள்வி என்னது? அதுல இன்னொரு துணை கேள்வி வச்சாங்க ஐயா. நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க? நீங்க திமுகவை அஞ்சினீங்களா? உங்க மகன், நான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் பிஜேபி, பிஜேபி என்று எதிரி என்கிறீர்களே, காங்கிரஸ் யார் உங்களுக்கு? காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான், என் தம்பி தங்கைகள்கிட்ட சொல்றேன், என் பேரன் மிக்க பெற்றோர்கிட்ட சொல்றேன், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல் சொல்லு. கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறும். இது பிராமணர் கட்சி, இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி பூணூல் எடுத்து நான் கவல் பிராமணன் என்று காட்டியது. ஒரு தலைவன் இருக்குதா இல்லையா? நடுவர் அவர்களே, இருக்குதா இல்லையா? நடுவருக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க, காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாட நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் முன்னாடி நின்று முழக்கமிடுறேன், we are all Hindus. இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, yes we are all Hindus. இது பிஜேபி, இது காங்கிரஸ். அவன் சவுண்ட் இந்துத்துவா, இவன் சாஃப்ட் இந்துத்துவா. அவன் மசூதியை இடிப்பான், பாபர் மசூதியை இடிப்பான், இதை இடிக்க அனுமதிப்பான். இவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார், அவன் கன்கிராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் என்று சொல்வான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும், என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ், நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்த ஆறு ஓடும், கலவரம் வெடிக்கும் என்றார்கள். நம்புங்கள், என் உடன் பிறந்தார்களே, ஒரே ஒரு மகன் இந்த நிலத்திலே, பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் நான் மட்டும்தான். ரத்த ஆறு கூட ஓடட்டும், செத்து கூட விழுகிறோம், எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான். என்னால் வரைவில் ஆர்கையில் இருக்கு, அந்த காலத்துல தேடி பாருங்க, என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு, அறிக்கை வரும். சும்மா அவருக்கு ஆதரவா போயிரு, இவருக்கு ஆதரவு. ஏன் பயப்படுறீங்க? என்னைய போல ஒருவன் சொன்னது உண்டா இந்த நிலத்தில்? என்னையை தாண்டித்தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும். திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது. ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ்க்கு இங்க இடம்? ஏது இடம்? ஏது இடம்? என்னை போல உறுதியாக இந்த கட்சிகளோட உடன்பாடு இல்லை, நான் இருக்கும் வரை வராது. பிஜேபி அதிகாரத்தில் இருந்துட்டு வந்து விடுன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு? என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன், வாட்ச்மேன். எதுக்காக போடுகிறேன்? திருடன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா? யாராவது சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொல்லணும்? அம்மா படுங்கம்மா, நிம்மதியா இருங்கம்மா, நான் இருக்கேம்மா. இவன் வீரன், இவன் பாதுகாவலன், இவன் இந்த பணிக்கு தகுதியானவன். அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டிக்கிறீங்கம்மா, 2 உள்தாப்பா போட்டுக்கிறீங்கம்மா, அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா, அம்மா பாத்துங்கம்மா, திருட வந்துட போறான்னு. அதுக்கு எதுக்குடா நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க நின்றுகிட்டு இருக்கியா? இதை சொல்றதுக்கு சவுகிதார் சவுகிதார் நிக்கிறவன் நான் இருக்கண்டா நில்றா அப்படின்னு சொல்லணும்ல. தொட்டு பாரா, என்னை தாண்டி தாண்டா நீ உள்ள வரணும். அவன் தாண்டா வீரன்.
அது யாருக்கு வரும்? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழ் மகனுக்கு தான் அந்த வீரம் வரும். வாழ உள்ள வந்து நின்று வராங்க. நான் இருக்கும் வரை அது வளராது வெல்லாது அப்படி சொல்ல முடியலையே. சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துரும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துரும், உனக்கு போட்டா உடனே வந்துரும். அதானே நீ